கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்திருக்கிற தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்காக சங்கீதம் 34 அதனுடைய 10வது வார்த்தையின் மூலம் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது: கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வார்த்தையை தாவீது சொன்ன பின்னணியத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா இதனுடைய தலைப்பு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: அபிமெலேக்கினால் தாவீது துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில், உதவிக்கு யாருமே இல்லாத சூழ்நிலையில் கர்த்தரை மாத்திரம் தேடின தாவீது வாழ்க்கையில் ஒரு நன்மை குறைவுபட்டு போகவே இல்லை. காரணம் தெரியுமா? தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த போதும், தன் தாய் தகப்பனால் மறக்கப்பட்ட நிலைமையில், கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் தேடினால ஒரு ஆபத்து நேரிடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் தன்னை பாதுகாத்ததை தாவீது அனுபவித்ததுனால தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை தேட வேண்டும் என்கிற வைராக்கியமும் நம்பிக்கையும் தாவீதுக்குள் காணப்பட்டது. அதே போல தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு சவுலினால் அவ்வளவு நெருக்கம், மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அடி தூரம் தான். சத்துருக்கள் தன்னுடைய எல்லா உடைமைகளையும் கொள்ளையாடி கொண்டு போன போது கூட தன்னோடு கூட இருக்கிறவர்களே தாவீதுக்கு எழும்பி கொலை செய்யணும்னு சொல்லி கல்லறிய நினைத்த போதும் தாவீது கலங்கவே இல்லை. காரணம், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி கர்த்தரை மாத்திரம் தேடினால கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டது நிமித்தமாக சகலவற்றையும் தேவன் திரும்பி அருளி செய்து தாவீதை நன்மையினால் நிரப்பி சாட்சியாக நிறுத்தினதை வேத வார்த்தைகள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கி நாம் நெருக்கப்படுகிற நிலைமையில், எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு எதிராக சத்துருக்கள் எழும்பி வரும்போது கர்த்தரை மாத்திரம் தேடுகிறவர்களாக இருப்போமேனா நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் ஒரு நன்மை குறைவுபடாதபடிக்கு நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நாம் நெருக்கப்படும் போது, வியாதியின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் எல்லாமே நமக்கு எதிராக நடக்கும்போது யாரை தேடுகிறோம், யாருடைய உதவிக்காக காத்திருக்கிறோம், யாரை நோக்கி முறையிடுகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே சரிப்படுத்தி கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். நம்மில் அதிக அன்பும் அக்கறையும் கொண்ட தெய்வம் நாம் தேடும் பொழுது ஒரு நன்மை குறைவிடாதபடிக்கு நம்மை ஆசீர்வதித்து நடத்த உண்மையுள்ளவர். இந்த வார்த்தை விசுவாசித்து தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களால் முடியாத சூழ்நிலையில், எல்லாமே கைவிடப்பட்ட நிலைமையில், யாருமே உதவிக்கு இல்லாத சூழ்நிலையில், எல்லாமே எதிராக நடந்தாலும் கொஞ்சம் கூட சோர்ந்து போகாமல் உம்மை மாத்திரம் தேடுகிற இருதயத்தை தாங்காண்டவரே. எந்த மனுஷனையும் நம்பி போகாதபடிக்கு, சுயபலத்தை சார்ந்திருக்காதபடிக்கு, கர்த்தரை தேடி ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன்.